வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். சினிமாவில் பார்த்தீங்கன்னா புஷ்பா அப்படின்ற கேரக்டரில் வந்து வேறு லெவலில் ரீச் ஆனவங்க தான் ரேஷ்மா பசுபுலாட். இவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக ஏரோசெஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சினிமாவில் கிடைச்ச வாய்ப்பினால் புஷ்பா அப்படின்ற கேரக்டரில் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பேராலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வேறு லெவலில் ஹிட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்புகள் கம்மியாக சீரியலில் வந்துட்டு தன்னுடைய கால் தடத்தை பதிச்சாங்க. ரேஷ்மா பார்த்தீங்கன்னா புஷ்பா அப்படின்ற கேரக்டரில் வாங்கின பேரை விட பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகாவும் வந்துட்டு வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கார்த்திகை தீபம் 2 சீரியலில் வந்துட்டு ஒரு பெரிய கேரக்டரில் நடிக்க வாய்ப்பு வந்தது. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டு வராங்க. விஜய் டிவி மட்டும் இல்லாமல் ஜீ தமிழ்லையும் வந்துட்டு அவங்க நடிச்சுட்டு ரொம்ப பிஸியாக இருந்துட்டு வராங்க. பாகியலட்சுமி சீரியல் வந்துட்டு முடிவுக்கு வர்ற இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய உடல் எடையை வந்துட்டு 12 கிலோ வரையும் குறைச்சிட்டு அடுத்தடுத்து வர்ற சினிமா வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க. சினிமா சீரியல் அப்படின்ட்டு எப்போவுமே பிஸியாக இருக்க ரேஷ்மா பசுபுலாட்டிக்கு வந்துட்டு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான சினிமா சீரியல் நியூஸ்களுக்கு வந்துட்டு இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.